அன்பு தம்பி ஜான் ஜெபராஜ், சமீப காலத்தில் உன்னுடைய பெயர் பல சோஷியல் மீடியாவில் நிறைய விதங்களில் தாறுமாறாக விமர்சனங்களுக்குள்ளாக நீ தாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற போது நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். உன்னிடத்திலே இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆவியானவர் என்னை வலியுறுத்தினார். எனவே நான் அது இந்த செய்தியை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நீ எழுந்திரு, விழித்திரு. இது போதும். இந்த இது ஒரு ட்ராப், உனக்கு இது ஒரு வலை. இந்த வலையிலிருந்து மீண்டு நீ எழுந்து உன்னுடைய பணியை தொடர நான் மனமாற விரும்புகிறேன். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பன்றிக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு சாக்கடை ஓரமாக நடந்து கொண்டு போயின. அப்போ ரெண்டுமே தவறி அந்த சாக்கடையில் விழுந்து விட்டன. பன்றிக்குட்டியானது அப்படியே அந்த சாக்கடையில் படுத்து கொண்டது. ஆனால் ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்து எழுந்து தன்னுடைய வழி தொடர்ந்து சென்றது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன் உனக்கு. நீ ஒரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் நீ மீட்டு கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு கருவி, ஆண்டவருடைய கருவி நீ. எனவே நீ எழுந்திரு. உன்னுடைய பணிகள் அதிகமாக இருக்கிறது. ஜான் ஜெபராஜ் என்று பெயர் வைத்திருக்கின்ற உன்னுடைய பெயரிலேயே அந்த ராஜா இருக்கிறது. நினைத்தேன், தாவீது ராஜா குறித்து அதிகமாக நீ ஆடின ஆடலும் பாடலும் எல்லாவற்றையும் செய்தாய். ஆனால் அவர் தாவீது போல விழுந்து விட்டாயே என்ற மிகப்பெரிய கவலை எனக்கு. அது போதும். இது யாரால் நான் தாக்கப்பட்டேன், யார் இதற்கு காரணம் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நல்லவர். அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக உன்னை மேலும் உன்னை திடப்படுத்துகிறார். மனிதனுடைய வெற்றி இன்னைக்கு வேறு அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சுனிதா வில்லியம் மற்றும் அந்த டீமானது அந்த மனிதனால் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக டிராகன் வழி அந்த அழகாக வந்த அந்த கடலிலே இறங்கி அந்த காட்சியை பார்க்கிறேன். நீ கடலுக்குள் அந்த டிராகன் விழுந்தது, ஆனால் நீ வேறு விதமாய் விழுந்தாயோ என்ற கவலை எனக்கு. ஆனால் இது போதும். இந்த ஒரு சோதனையினுடைய காலத்திலிருந்து நீ விடுபட உன்னை நான் நினைக்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அடங்குவது நல்லது. அடக்கமாக நாம் இன்னும் பணியை தொடருவது நல்லது. எனவே இந்த நாளிலே உன்னோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறேன். இந்த சிறு வயதில் இந்த சோதனை தேவையில்லை உனக்கு. இந்த வாலிப வயதிலே 37 இந்த சோதனை உனக்கு தேவையில்லை. நீ செய்ய வேண்டிய பணிகள் மிக பெரிதாக இருக்கிறது. நீ ஒரு அகில உலக பிரஜை, அகில உலக கர்த்தருடைய ஊழியக்காரன். மேன்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எழுந்திரு, விழித்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் பீட்டர் ஸ்டான்லி கில்பர்ட். நன்றி.